எழுத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி மோவாபில் இருக்கிற அரசனா இருக்கிற பாலாக் அரசன் என்ன பண்றான்? அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி வரான். அதற்கு அந்த அரசன் கூலி கொடுக்குறான், அது காசு கொடுக்குறான், நீ அவங்கள சபிச்சிருன்னு சொல்லி காசு கொடுக்குறான். ஆனா அங்க என்ன ஆகும்? 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்க என்ன நடக்குதுன்னா, அவன் சபிக்க வந்தவன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள்னு சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் கூறுகிறான். யோசிச்சு பாருங்க, அவர்களை சபிக்க வந்தவன் அவர்களை என்ன பண்றான்? இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான் இல்லையா? ஏன்? அவர்களுக்குள் இருந்த ஒரு வேறுபாடு, உலகத்தாருக்கும் அவர்களுக்கும் ஒரு வேறுபாடு. அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படி ஒரு வேறுபாடோட தான் நம்மளும் இருக்கு. உலக மக்களோடு காணாம ஒரு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும் இல்லையா? உங்களை பார்த்தா நீங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு தெரியணும் இல்லையா? ஒரு சிலர்லாம் பார்த்தாலே மூஞ்சே சொல்லும், இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள்னு சொல்லி மூஞ்சே சொல்லும். அப்படி ஒரு பிரகாசம் உங்க மூஞ்சில் இருந்தால் தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா? அனைத்து பேர் பயப்படாதீங்க இல்லையா? இந்த உலகத்தில் நம்மளை சொல்றாங்க, நம்மளுடைய தேசத்தில் சிறுபான்மையினர்கள்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துக்கு தான் அப்படி இல்லையா? கிறிஸ்தவன் பெந்தைகோஸ்துக்காரனா உங்களை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க இல்லையா? நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெக்கப்பட தேவையில்லை இல்லையா? ஐயோ நான் கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டு அவங்க எதாவது பண்ணிடுவாங்க, தேவையே கிடையாது. பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர் உங்களுக்கு பின்பாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பக்கமும் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எதுக்கும் பயப்பட தேவையில்லை இல்லையா? எல்லாத்த காட்டிலும் அவர் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறபடியினாலே நம்மெல்லாம் பெரும்பான்மையினவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா.